வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மாம்பழ புளிசேரி. இது கேரளத்து ஸ்பெஷல் குழம்புங்க. இது பாப்புலர் குழம்பும் கூட. சீசன் டைமில் மக்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட வெந்தய குழம்பு புளிக்குழம்புல கூட இந்த மாங்காய் பழத்தப்பெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். அது ஒரு வேறு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த கேரளத்து ரெசிபி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னன்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாம்பழம் எடுத்திருக்கேன், வெங்காயம், எந்த மாம்பழம் வேணும்னா எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய மாம்பழமாக இருந்தாலும் சரி, பெரிய மாம்பழமாக இருந்தாலும் சரி, நார் இல்லாத மாம்பழமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். இன்னும் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதை போக போக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் மாங்காய் தோலை அப்படியே லைட்டாக மேல் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேங்க. அதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சிறிய பழமாக இருந்தால் மாங்காய் பழம், நீலம் பழம் அது மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் முழுசாக கூட போடலாம். தோல் எடுத்துகிட்டு முழுசாக கூட போடலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் இது கட் பண்ணி தான் போட போகிறேன். இப்போது கிச்சனுக்கு வாங்க. இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இப்போ மாம்பழம் பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் வெல்லம் கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா தட்டி பவுடர் அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் மாம்பழம் சேர்த்திடலாம். பிறகு பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி இதில் சேர்த்தணும். பிறகு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திட்டேன். பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துங்க. அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாவே போதும். இது பச்சை வாசனை போனாவே போதும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போன பிறகு நம்ம அடுத்தது என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சிக்க போகிறேன். தேங்காவோட பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு அரைச்சிக்கணும். தோலோடு தான் நான் எப்போவுமே போடுவேன். ஏன்னா வாசனையாக இருக்குங்க. தோலோடு போடும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் இருக்கும். எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் தேங்காவை இதில் சேர்த்த போகிறேன். தேங்காய் சேர்த்திட்ட பிறகு தயிரையும் நான் கடைஞ்சிட்டேன். அதாவது மிக்ஸி ஜார்லேயே நான் அந்த தயிரை கடைஞ்சிட்டேன். அது கெட்டியாக இருந்தால் பிரியாக இருக்கும் குழம்புல. அதனால் கடைஞ்ச உடனே இந்த மாதிரி தண்ணி ஆயிடுச்சு. இப்போ அதையும் நம்ம சேர்த்து இதில் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு என்ன இதில் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டங்க. சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் இதுக்கு எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா தயிர் போட்டிருக்கோம். அதாவது தேங்காய் சும்மா ஒரு 4-5 நிமிஷம் இருந்தால் கூட போதும். இப்போ வெல்லம் இதில் சேர்த்தணும். கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலை இப்போ நான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இப்போ நான் இது உப்பு எனக்கு கையில் போட்டால் தாங்க கரெக்டாக தெரியும். அதனால் கையில் போட்டுட்டேன். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வெல்லம் போடுறதுனால டேஸ்ட்டு அவ்வளவு என்ஹான்ஸ் பண்ணோம். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். அதனால தான் இந்த வெல்லம் சேர்க்குறாங்க. இப்போ நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். வேறு அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு
ஒன் பை ஒன்னாக போடணும். ஏன்னா தாளிப்பு கூட நமக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு தெரியணும். நம்ம ஒரு அதாவது ரொம்ப ப்ரௌன் இல்லாமல் சும்மா அரைக்குறையாக நம்ம தாளிப்பு கொடுத்தா அந்த குழம்புடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ நான் வரமிளகாவும் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூளும் சேர்த்தியாச்சு. இப்போ இது ப்ரௌன் கலராக வரணுங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நான் குழம்புல இது சேர்த்திடுறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மாம்பழ புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு அவ்வளவு சுவையாக இருக்குங்க. நான் சாதத்துக்கு தான் இது செஞ்சேன். எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் மட்டும்தான் வேகணும். மாம்பழம் ஒரு 2 நிமிஷம் வெந்திருந்தால் போதும். அப்புறம் தேங்காய் ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம தண்ணியாக தான் அந்த தயிரை சேர்த்திருக்கோம். அது எல்லாம் 4 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.